சார் ஜெயிச்சது மட்டும் லட்டு கொடுங்க சார். மக்கள் தேவன் பொன்மன சொன்னல் மனித புனிதர் மனித நேயர் ஏழைகளை காத்த இறைவன் ஏழைகளுக்காகவே வாழ்ந்த இறைவன் எங்களது இதயக்கனி பரங்கிமலை பாறை டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய மாபெரும் திரைக்காவியமான இனத்தொலை முடிப்பவன் திரைப்படம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே பெங்களூரில் தொடர்ந்து 2வது முறையாக சாரதா திரையரங்கில் மாபெரும் வெற்றி சாதனையாக இங்கே மக்கள் கூட்டம் அலைமோதி வந்து கொண்டிருக்கிறது. திரைப்படத்தை காண்பதற்காக இந்த திரைப்படத்தை காண வரும் புரட்சித் தலைவருடைய பக்தர்களுக்கு பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய திருப்பெயரில் உரிமை குரல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நலிவுற்றோர் நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சேவா ரத்னா லயன் டாக்டர் எம்ஜிஆர் ரவி ஐயா அவர்கள் எல்லோருக்கும் இனிச்சு வழங்கி இங்கே உள்ள அழைக்கிறார் திரைப்படத்தை காண்பதற்காக. அதை போலவே மதுரை மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய மாமணி திரு எம் சண்முக சுந்தரம் அவர்கள் தாய்மார்களுக்காக இலவச சேவையை வழங்குகிறார். இது புரட்சி தலைவருடைய புகழுக்கு மகுடம் சுட்டும் நிகழ்வாகும். புரட்சி தலைவருடைய இந்த திரைப்படத்தை காண வரும் ரசிக உள்ளங்களை அன்பு ரசிக பெருமக்களை எங்களது அமலசுரத்தை டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் சார்பில் நானும் சரி எனது சகோதரர் எனது அறக்கட்டளையின் செயலாளர் திரு ஆர்ஜி சுதர்ஷன் 20 சார்பில் வருக வருக உள்ள போங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நினைத்ததை முடிப்போம் திரைப்படத்திற்கு வந்த கூட்டம் சாரதா திரையரங்கில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைத்ததை முடிப்பவர் திரைப்படத்திற்கு வருகின்ற கூட்டம். உலகத்திலே எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத இந்த மாதிரி கூட்டம். வாங்கிங்க போங்க. வாங்கிக்க
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தை பெங்களூர் சாரதா திரையரங்கில் பார்க்க வரும் மக்கள் கூட்டத்தில் தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டும் என அழகான புடவையை மதுரை மண்ணின் மைந்தர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் எப்படி 50 பேருக்கு புடவை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை போலவே சென்னை நகரிலே பெரிய ஆண்டவர் புரட்சி தலைவருடைய தீவிரமான பக்தர் அவர் கூட 15 பேருக்கு புடவை கொடுக்க வேண்டும் என அவரது அதற்கான புடவையை எங்களிடம் சேர்த்திருக்கின்றார். அவரது சார்பிலும் இந்த புடவையை அதற்கான தொகையை அனுப்பிவிட்டு எங்களுக்கு சார்பில் புடவையை கொடுக்க சொன்னார். அதற்கு இன்று ஏழை தாய்மார்களுக்கு புடவை டாக்டர் எம்ஜிஆர் நலிவுற்ற நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சேவா ரத்னா நயனி புரட்சித் தலைவருடைய உண்மை பக்தராக தொண்டராக இதயத்திலே அவரை சுமப்பவராக அவருக்காக திருவுருவ சிலையை அவரது வளாகத்திலே நிறுவி வாரந்தோறும் அதற்கு பூஜைகளால் இந்த பாராட்டு சான்றிதழ் திரு கிருஷ்ணா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி போனா அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அமுத சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் செயலாளராகிய நான் ஆர்.கே. சுதர்சன் இந்த நிலத்தை முடிப்போம் படத்திற்கு 2 வாரத்திலேயே கொண்டு ஒரு தீர்மானம் இருந்துச்சு. இருந்தாலும் அதிமுக ஆரம்பித்த தேதிங்கிறதுனால 17ஆம் தேதி நாங்கள் இது பண்ணோம். தலைவருக்கு பிடிச்சது 17, அதே மாதிரி நாங்கள் கொடுத்ததும் 17. இந்த நேர்த்திய முடிப்பவர்களுக்கு பொன்மனச்சோழன் பக்தர்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்தது மிக மிக நன்றி, வணக்கம். ஆனால் தலைவர் மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு செய்யணும், தலைவர் பேரில் ஒரு உதவி செய்யணும்னா முதல் ஆளாக எங்கே இருந்தாலும் பக்கத்தில் யோசிக்காமலே அதை செய்வார். அப்படி செஞ்சது தான் இந்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்பட திருவிழா. இது தீபாவளி எம்ஜிஆர் தீபாவளி திருவிழா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு நாங்கள் இந்த சாமி திரைப்படம் போடுறதுக்கு புடவை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம அருமை நண்பர் சகோதரர் அக்ரகாரம் பகுதியைச் சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள் எந்த படம் தலைவருக்கு வந்தாலும் எந்த தேர்தலில் வந்தாலும் அவரை அடிச்சுக்கிறதுக்கு அவரை மிஞ்சத்துக்கு ஆள் கிடையாது. ஏன்னா பணங்காசை பற்றி யோசிக்கவே மாட்டார். எவ்வளோ செலவாக பரவாயில்ல, வண்டியாக மாலைகளை கொண்டு வரும். அந்த மாதிரி மாலைகளை கொண்டு வந்து இன்னைக்கு தலைவருடைய படத்துக்கு போட்டுக்கிறதெல்லாம் அவ்வளோதான். அதுபோல் மலர்களால் மக்கள் திலகத்தை அழகு பார்ப்பவர் திரு எஸ். லோகேஷ் அவர். ஏன்னா அந்த பொன்முக தலைவனுக்கு பூமாலைகள் அவர் நீக்கினது பார்த்ததில்லை. அவர் இருக்கும்போது அவர் கழுத்தில் அந்த அளவுக்கு லாரியில் கொண்டு போகலாம்.
அவ்வளவு மாலைகள் வந்து தலைவருடைய முகத்தை அலங்கரிச்சு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுபோல இந்த பெங்களூரில் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் அவர்கள் தலைவருடைய பட பேனர்களை கொண்டு வந்து குவிக்கிறதுல அவர் கில்லாடி தான். அதனால் அவருக்கு வந்து லோகேஷ் என்ற பேர் வேண்டாங்க சார். மலர் மன்னன், மலர் அழகன், மலருக்கு அழகன், புரட்சி தலைவருக்கு அழகு சேர்ப்பவர். இப்படிப்பட்ட அந்த அருமை நண்பருக்கு மலர் மன்னன் என்கின்ற விருதினை எங்களுக்கு அமுதசுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பாக அடுத்து வரும் விழாவில் நாங்கள் கொடுக்க போகிறோம் சார். ஏன்னா நிறைய பேர் விருது கொடுத்துருக்கோம். நினைவு வேண்டிய காரணம் முழுக்க இதுதான் உண்மையான உழைப்பு. சார் இவர் சொல்லுன்னா நானும் சுதர்ஷன் சாரும் இந்த எழுதல் முடிப்பவன் திரைப்படத்தை சாரதா திரையரங்கம் கொண்டு வரணும்னா எங்களை தூங்க விடாமல் தொல்லை கொடுத்தவர் சார் இவர். நாங்கள் சத்தியமாக அந்த படத்தை தேட்டர் கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு அனுபவமும் கிடையாது திரைப்படத்தை வெளியிடுற அளவுக்கு, புரியுதுங்களா? ஆனால் தூங்க விடாமல் எங்களுக்கு பல தொல்லை கொடுத்துட்டு போடணும். உலகம் சிவாலிவன் போடணும், எழுதல் முடிப்பவன் போடணும் நீ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லை சார் இந்த முருகன். குறிப்பிட்டு இதை நினைச்சதை முடிப்போம்யா. நீங்க நினைச்சதை முடிச்சிட்டீங்க. அப்ப நீங்க தான் நினைச்சதை முடிப்போம் சார். இவர் மட்டும் இல்லை சார், இந்த படத்தை கொடுக்கறதுக்கு பெரிய மனுஷன் வேணும் இல்லை? கண்டிப்பா சார். இதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சக்தி மாரியம்மன் பிலிம்ஸ் ரவிக்குமார். அதை எங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, அதனால நான் ரிலீஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டேன், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அமுதசுரபி அறக்கட்டளைக்கு விட்டு கொடுத்த பெருமை திரு ரவிக்குமார் சார். நண்பர்களுக்கு எல்லாருக்குமே அவரோட செயல் இருந்து நல்லபடியாக எல்லாமே இன்னும் எல்லா படமும் பண்ணுவோம். அடுத்தது இன்ஸ்டாகிராமும் பண்ணுவோம். அதுவும் இதே மாதிரி பெரிய லெவலில் உணர்ச்சி வர காரணமே இன்னைக்கு அவர் இல்லைன்னா இன்னைக்கு அவர் வெளியே எடுத்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கு கடவுள் அவரோட தலைவரோட ஆசையோட எண்ணிக்கை அவர் மேலே எடுத்துருவோம். நான் வேண்டிக் ரகு வந்துட்டு இதுல ரொம்ப பெரிய உழைப்பு, லோகேஷ் சாரோட ரொம்ப உழைப்பு, இவங்க 2 பேர் உழைப்புல எல்லா ரசிகரும் வெளியே வந்துட்டாங்க. கூட உழைக்கிற எல்லாரும் என்றும் மறவாத எம்ஜிஆர் விசுவாசிகள் தான் இந்த லோகேஷ். எனக்கு இந்த தண்ணி எதுவும் இல்லை கூட ஒரு லோகேஷ். மலர் மன்னன் என்ற பெயருக்கு பொருத்தமானவங்க நீங்க. வாழ்த்துக்கள்.